கடவுளோடு இருக்கிற நேரம் ஒரு புதுமையான நேரம், ஒரு புனிதமான நேரம். நீ புனிதனாகுகிற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் புனிதராகிறீர்கள், பரிசுத்தராகிறீர்கள், நீதிமானாகிறீர்கள். தேவனுடைய சந்நிதியிலே வரும்போது தாவீது சொல்லுகிறார், 1000 நாள் அரண்மனையிலே வாழ்கிறதை விட ஒரு நாள் என் ஆண்டவருடைய சந்நிதியிலே பாதத்திலே இருப்பது எத்தனை ஏற்றதும் இன்பமும் இனியதுமாயிருக்கிறது, இனிமையானதாக இருக்கிறது. ஏன்னா இந்த உள்ளார்ந்த மனுஷன் அந்த ஒளி உலகத்துக்குள்ள, அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள, அந்த பரமண்டலங்களுக்குள்ள அவன் ஒரு மீன் நீந்துகிறது போல நீந்தி செல்லுகிறான். ஒரு குழந்தை பாலை குடித்துவிட்டு நிம்மதியாக தூங்குகிறது போல, ஆனந்தமாய் இருப்பது போல, பேரானந்தத்திலே மூழ்கி புன்சிரிப்பிலே படுத்து உறங்குவது போல நீங்கள் இப்பொழுது அந்த ஒளி உலகத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிறீர்கள், மயங்கி இருக்கிறீர்கள், மெய் மறந்திருக்கிறீர்கள். உன் பக்கத்தில் இங்கு 1000 வலப்பக்கத்தில் 10,000 நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. எதுவும் இந்த சூழ்நிலையில் உங்களை கஷ்டப்படுத்தாது, மன உளைச்சலை உண்டாக்காது, மன கவலையை, கஷ்டத்தை, ஒசப்பை உண்டாக்காது. இதுதான் அந்த அனுபவம். 1000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும். ஆனால் நீ சக்தி வாய்ந்தவன், நீ ஆற்றல் வாய்ந்தவன், நீ அறிவு வாய்ந்தவன், நீ ஞானத்தின் ஆவியை உடையவன், மெய்யுணர்வின் ஆவியையும் அறிவின் ஆவியையும் உடையவன். நீ ஒரு ஆவியை உடையவன், நீ ஒரு ஆவி உடல், நீ ஒரு ஆத்மா, நீ ஒரு ஆவி உடல் என்பதை, பறக்கும் மனிதன் என்பதை, நீ ஒரு சக்தி பேலை பெட்டகம் என்பதை இங்கே நீ எனிசி உணரு, பாரு. ஒரு சக்தி பெட்டகம் உனக்குள்ளே இருக்கிறது, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. உன் ஆன்மா என்பது ஒரு சக்தி பெட்டகம். அதில் நிறைய சக்கரங்கள் இருக்கிறது, சக்தி மைய வளையங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நீ வெளியில் எழுப்புனா, இதெல்லாம் வெளியில் புரண்டு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, மணிமுத்தாறு அணையில் இந்த வருஷம் தாமிரபரணி ஆற்று பாலத்தை தாண்டி அப்படியே வெள்ளம் புரண்டோடி தூத்துக்குடி பகுதியில் போய் சிறுவண்டம் அந்த ஆற்று பகுதியில் பாலத்துக்கு மேலே கூடி ஏறி குளத்தை நிரப்பி குளத்தை உடைச்சி நிறைய கிராமங்கள் அழிச்ச மாணிக்கு சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் அவனுடைய எல்லா விதமான கிரியைகளையும் அழிக்கின்ற சக்தி உனக்குள் இருந்து அப்படி புறப்படும். எனக்குள் இருந்து அந்த சக்தி அப்படி புறப்படும். தவத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு, தியானத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு, தொழுகைக்கு அவ்வளவு வலிமை உண்டு. உள்ளார்ந்த மனுஷனிலே தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் வல்லமையாய் பலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்குள்ளே இப்பொழுது வாசமாக இருக்கிறார். என்னுள்ளே இயேசு வந்தார், எனக்கோ கவலை இல்லை. என்னுள்ளே இயேசு வந்திருக்கிறார், எனக்கோ பயம் இல்லை. என்னுள்ளே இயேசு இருக்கிறார், நான் ஆனந்தமாய் பேரானந்தமாய் இருப்பேன். இயேசு வந்தார், எனக்கு கவலை இல்லை. எனக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். இயேசுவே
துன்பங்கள் என்னை வந்து சேர்ந்தாலும் அத்தனையும் வெல்லுவே ஆனந்தமாய் வாழ்வேன். எத்தனையோ பொருள் இருந்தும் நிம்மதி இல்லை என்றால் எல்லாமே தீர்த்தானே வாழ்வே துன்பம்தானே. எத்தனையோ பொருள் இருந்தும் நிம்மதி இல்லை என்றால் எல்லாமே தீர்த்தானே வாழ்வே துன்பம்தானே. உள்ளவே போதுகின்ற உள்ளத்தை தாருமே இயேசுவே போதுமே எதுவும் வேண்டாமே. உள்ளவே போதுகின்ற உள்ளத்தை தாருமே இயேசுவே போதுமே எதுவும் வேண்டாமே. எத்தனையும் துன்பங்கள் என்னை வந்து சேர்ந்தாலும் அத்தனையும் வெல்லுவே ஆனந்தமாய் வாழ்வேன். என்னுள்ளே இயேசு வந்தார், எனக்கோ கவலை இல்லை. எனக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். என்னுள்ளே இயேசு வந்தார், எனக்கோ கவலை இல்லை. எனக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். உள்ள இயேசுவே போதுமே எதுவும் வேண்டாமே. இயேசுவே போதுமே எதுவும் வேண்டாமே. உள்ளதே போதுகின்ற உள்ளத்தை தாருமே. எத்தனையும் துன்பங்கள் என்னை வந்து சேர்ந்தாலும் அத்தனையும் வெல்லுவே. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரை செயல்பட விடுங்க. கடவுள் உங்களை வழிநடத்த விடுங்க. நீங்கள் கடவுளை வழி நடத்தாதீங்க. ஜெபம் என்கிற வேலையில் அப்படி செய்ய ஆண்டவரே, இப்படி செய்ய ஆண்டவரே, ஆவியானவரே வாரும், ஆவியானவரே அவருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிறவராக மாறாதீங்க. அவர் ஆலோசனை என்னன்னு கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யி. வெடிச்சு கிளம்பும். தாமிரபரணி ஆற்றுல மணிமுத்தாறு தண்ணி பாலத்துக்கு மேலே வந்து சைடில் இருக்கக்கூடிய சாக்கடைகள், வேலி, கழிவுகள் சகலத்தையும் அடிச்சுட்டு போன மாதிரி ஆவியானவருடைய அந்த அருள் பிரசனம் நிரம்பி உன்கிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது உன் கஷ்டம் தன்னால் தீர்ந்துடும். உன் கவலை தன்னால் மறைஞ்சிடும். உன் விலகினம், சோர்வு, நோய் எல்லாம் அகன்று போயிடும். உன் இருட்டு வெளிச்சமாக மாறிடும். உன் அழுத சிரிப்பாக மாறிடும். துக்கம் சந்தோஷமாக மாறிடும். நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆவியானவருடைய வேலை. நீ அவரை வேலை செய்ய விடாமல் தடுத்துட்ட. நீ வேலை செஞ்சுட்டே இருக்க. நீ எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க. நீ எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க. எப்போ பார்த்தாலும் நீ நினைச்சிட்டு இருக்க, பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்க. எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீர்கள். மூசையையும் தேவனையும் இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார். வனாந்தரத்திலே செத்தார்கள். முறுமுறுக்கிறதை நிறுத்திவிட்டு பிரச்சனை வரும்போது ஆவியானவரை நான் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்துங்கன்னு சொல்லி உட்கார். தேவை வரும்போது இவ்வளவு தேவை இருக்கு, நான் என்ன செய்யணும், வழி நடத்துங்கன்னு உட்கார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆவியானவர் எங்கு உண்டு அந்த விடுதலை உண்டு. நீ என்ன செஞ்சிட்டு இருக்காத. ஜெபங்கிற பேரில் அதை செய்யும் இதை செய்யும் அவருக்கு உத்தரவு போடுறத நிறுத்திட்டு அவர் என்ன உனக்கு உத்தரவு போடுறாரோ அதை செய்யுங்க. மரியாள் பிரசங்கம் அதுதான். அவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை செய்யுங்கள், நிறைவேற்றுங்க. இதுவே கடவுளுடைய வார்த்தை. உனக்குள்ள உன் இருதயத்தில் அது உத்தரவிட வேண்டும். இதை வச்சிரு, இதை வச்சிருக்காத, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இந்த இடத்துல தங்கு, இந்த இடத்துல தங்காத. அவர் உத்தரவிடுறதுக்கு நீ கீழ்ப்படி. நான் இங்கே போகிற ஆண்டவரே, ஃபங்க்ஷனுக்கு போகிற ஆண்டவரே, கூட வார ஆண்டவரே, பாதுகாத்துக்குள்ள ஆண்டவரே சொல்லாத.
போகணுமா வேண்டாமா? ஒருத்தங்க உதவி செய்யுங்க, வேணுமா வேண்டாமா? அது வேண்டவா வேண்டாமா? அவங்கள ஆசீர்வதின்னு முதல்ல ஜெபம் பண்ணதை நிறுத்து. இது கடவுள் தந்ததா சாத்தான் தந்ததாங்கிறது நீ யோசித்து பாரு. காத்துரு, இப்படி காத்துரு. இருதயத்தில் அழகா பேசுவார். ஒரு குழந்தை ஆண்டவருடைய மழலை மொழியில அழகா சிரிக்கும். தூங்கிக்கிட்டே சிரிக்கும், படுத்துக்கிட்டே சிரிக்கும், கண்ணை மூடிக்கிட்டே சிரிக்கும். அது கடவுளோடு விளையாடுகிற விளையாட்டு. நீயும் இப்பொழுது ஒரு குழந்தையை போல் இருக்கிறாய். ஒரு குழந்தை எப்படி மௌனமாய் கண்ணை மூடி இருக்குமோ அதுபோல நீ கண்ணை மூடி இருக்கிறாய். ஒரு குழந்தை கண்ணை மூடி எப்படி மௌனமாய் சிரிக்குமோ அதுபோல உன் ஆன்மா உள்ளார்ந்த மனுஷன் அவன் கடவுளோடு அதிர்ச்சி கொண்டிருக்கிறான், புன்னகைத்துக் கொண்டிருக்கிறான். உள்ளுக்குள்ளே சிரியுங்கள். உன் ஆன்மா கழிவுகிறது, என் ஆன்மா கழிவுறுகிறது, என் ஆவி ரட்சகராம் தேவை கழிவுறுகிறது, என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுவது போதிட்டே இருக்கும். இதுவே ஆராதனை, இருதயத்தில் செய்கிற ஆராதனை வழிபாடு. நல்ல தகப்பனே, உங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மோடு உறவாடுவது எப்படி, நீர் எப்படி எங்களோடு உறவாடுவது என்பதை எங்களை கற்றுத்தந்தீரையா. உள்ளார்ந்த மனுஷனில் தான் நம்மோடு உறவாட முடியும். உள்ளார்ந்த மனுஷன்தான் அந்த ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளே, ஒளி உலகத்திற்குள்ளே, ஆன்மீக உலகத்திற்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியும். இந்த பாடி, இது மண், இந்த டெட் பாடி மண்ணுக்குள்ளே இந்த பூமி தாயை என்ன செய்கிறார்? தன் மடியிலே வைத்து கல்லறைக்குள்ளே என்ன செய்கிறார்? அணைத்துக் கொள்ளுகிறார், மண்ணுக்குள்ளே இழுத்துக் கொள்ளுகிறார். ஆனால் அந்த உள்ளார்ந்த மனுஷனை அந்த விண்ணக சோலைக்குள்ளே, பரலோகத்தினுடைய அந்த பேரின்பத்திற்குள்ளே நீர் அழைத்து செல்கிறீரப்பா. இவ்வளவு நேரம் நாங்கள் அந்த பரலோக விண்ணக சோலைக்குள்ளே, அந்த பரலோக வான் வீட்டிலே எங்கள் ஆன்மா இவ்வளவு நேரம் சஞ்சரித்தது, மோடு உரையாடியது, இந்த ஆன்மாவோடு ஒரு அசைவாடியது, செயலாற்றியது. தொடர்ந்து வழிநடத்தும், தொடர்ந்து உங்களுடைய வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம் செய்கிறோம். இந்த அனுபவத்திலே நாங்கள் நீடித்து 24 மணி நேரம் நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். மெதுவாக அப்படியே கண்களை திறப்போம். கைகளா கரங்களை கல்லையிலே சொல்லுவோமா. இப்படியே நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது, படுக்கும்போது கண்ணை மூடி இந்த உள்ளார்ந்த மனுஷனை மேலே கொண்டு போய் கடவுளோடு நெருங்கியிருக்கிறான். ஒரு குழந்தை அவருடைய மார்பிலை சாய்ந்திருக்கிறது போல யோவான் தேவனுடைய மார்பில் சாய்ந்தாருங்கிறது இதுதான். உங்கள் மார்பில் அப்படியே படுத்துக்கிட்டு அவர் மார்பில் சாய்ந்திருக்கிற அந்த உணர்விலேயே அவர் அப்படியே படுத்திருந்தார். ஒரு குழந்தைய தோளில் சுமக்கிற அந்த அனுபவத்தில் என்ன தோளில் சுமந்துட்டு இருக்கிறேன், நான் அவங்க தோளில் என்ன செய்கிற உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெய்த்திலே, அந்த உணர்விலே அவங்க அப்படியே என்ன செஞ்சாங்க, நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே உட்காந்துருந்தாங்க. அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களை அந்த மேல் உலகத்தோடையே 24 மணி நேரமும் உங்களை உங்கள் உங்கள் எண்ணங்களால், உணர்வுகளால் நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருந்து புறப்பட்டு வரும். நான் சொல்கிற மணிமுத்தார் அணையிலிருந்து 100 அடி கண்ணாடி தண்ணிக்கு மேலே அந்த ஆற்று பாலத்தை தாண்டி ஊருக்குள்ளே வந்து வீடு காடெல்லாம் அடிச்சுட்டு போன மாதிரி உங்கள் அபிஷேகம், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் அருள் என்ன செய்யும்னா, நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீமைகளையும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். இது சத்தியம். இதுதான் அன்னைக்கு அப்போஸ்தலர்களில் நடந்தது. இதுதான் ஆதி திருச்சபையில் நடந்தது. அன்னைக்கு 3000 பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அந்த கூட்டத்தோடு சேர்ந்தாங்க. இன்னைக்கும் இது நடக்கும். இந்த தூயாவி விருந்தத்தில் நடக்கும். உங்களுக்குள்ள இருந்து இது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடனே நிச்சயம் கண்ண முடியும்.
இந்த ஜின்முத்திரா ரெண்டையும் போட்டுருவேன். குருவ மத்திய மேலே தூக்கி என் பாலில் பார்க்குறேன். குபேர முத்திரையை போட்டுருவேன். என்னை குபேரன் ஆக்கும்படி ஏழையா வந்த தெய்வமே அப்படின்னு சொல்லி போட்டு என்னை செஞ்சுட்டு இருப்பேன். அவர் முத்தம் பண்ணி தொழுதுகிட்டே வருவார். என் பாட்டில் அமைதியாக போயிட்டே இருக்கும். அதனால் இப்போ சோல் என்ன செய்யுதுன்னா 24 மணி நேரம் என்ன செய்யுதுன்னா உள்ளுக்குள்ளே அந்த பாசையில் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் சொன்னது வேறு யாருக்கும் இல்லை. மணிமுத்தார் அணையிலிருந்து வந்த தண்ணி தாம்பரம் ஆற்று அந்த பாலத்தை தாண்டி போய் தூத்துக்குடி அந்த சிறுவெட்டு ஆற்றுல அப்படி போய் ஒரு குளங்களை உடைச்சி ஊர்களை அடிச்சுட்டு போன மாதிரி ஒரு நாள் இந்த அபிஷேகம் என்ன செய்யும்னா இந்த ஏரியாவுக்குள்ள என்ன செய்யும் பாஞ்சு வரக்கூடிய அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய பேய்களையும் நோய்களையும் பாவங்களையும் சாபங்களையும் அழித்து கடவுளுடைய ராட்சியத்தில் புத்திரர்களாக அவருடைய ராட்சியத்தில் கொண்டு சேர்க்கும். கைத்தட்ட மாட்டோம். அதுக்குரிய வேலை நடந்துட்டு இருக்கு, சும்மா சொல்லலை. அதனால் ஆண்டவர் கொண்டாந்து சேர்க்குற நேரம் குமிச்சாருன்னா காலையில் குமிச்ச மாதிரி என்ன செய்வார்னா குமிச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ அப்படியே கண்களை மூடி நம்ம பிஷப் ஏசுராஜ் பிஷப் சங்கரமகள் முன்னாடி வந்திருந்தார். அவருடைய வீட்டம்மாவுக்கு ஏதோ கால் அடிபட்டு கால் முறிவு உள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா வீடியோ போட்டிருந்தாங்க. ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா அந்த வீடியோவில் கேட்டிருந்தார். நாம் அந்த ஆராதனையில் அந்த அம்மாவுடைய பூர்ண சுகத்திற்காக அந்த ஒடிந்த கால் எலும்புகள் சேர்ந்து உயிரடைந்து அது கால் ஊன்றி தன்னுடைய பணியை ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவருடைய அபிஷேகம் அந்த காலில் இறங்கும்படி அப்படி கண்களை மூடி கரங்களை வைத்து செல்லிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவை நல்ல தோப்பனை, இந்த மத்தியான வேளையிலே உம்முடைய சமூகத்தின் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய காயங்களால் இது இந்த சகோதரியினுடைய உடைத்த எலும்புகள் குணமடைவதாக, பழுதடைந்து போன அந்த எலும்புகள் இப்பொழுது ஒன்று சேர்ந்து உயிரடைவதாக. இந்த எலும்பு கூடுகள் உயிரடையுமா என்று இறைவனை இசையை கேட்கும்போது நமக்கு தெரியுமே ஆண்டவர் என்று சொன்னார். எலும்புகளுக்கு கட்டளையிடுகிறார். இப்பொழுதும் உடைந்த எலும்புகளுக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறோம். அந்த எலும்புகள் உயிரடைவதாக, அந்த எலும்புகள் சக்தி பெறுவதாக, உடைந்த சிதைந்த எலும்புகள் ஒன்று சேருவதாக, முடிய சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்த சக்தி இந்த பழுதடைந்த கால்களின் மேல் பாயட்டும், உடல் மேல் பாயட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் மட்டும் உம்முடைய அற்புதங்களை செய்த சக்தி புதுமை செய்ய ஆற்றல் அந்த மகளுடைய உடல் முழுவதும் பாயட்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். பாஸ்டர் பிஷப் ஜேசுராஜ் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், சோர்வுகள் நீங்கட்டும். உடைய உற்சாகத்தின் ஆவி, வெள்ளத்தின் ஆவி அவர் மேல் இறங்கி அவரை பலப்படுத்தட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். தெய்வமே, அவருடைய தேவைகள் குறைகள் எல்லாம் பிலிப்பியர் 4:19 நிறைவாகட்டும். எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே பூரணமாகட்டும் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் கொண்டு வருகிற பிசாசு இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன். உன்னுடைய கிரியையில் அழிக்கிறேன். அவருக்கு விரோதமாக அந்த சபைக்கு ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற உன்னுடைய ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. சுகம் என்னும் ஆசிரியரை வெற்றியின் ஆசிரியரை கட்டவிழ்கிறேன். படுக்கையிலிருந்து மகள் எழுப்பி நடப்பாளா. உடைய கரம் செயலாக்கட்டும், வழிநடத்தட்டும். இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. கைகளோ அல்லேலூயா பாடல் பாடும்போது எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே, 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் எங்களை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் ரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நீர் பெருமலை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களை செல்வதற்காக நீர் ஏழையாக பிறந்திருக்கிறீர். எங்களை சுகமாக்குகிற காயங்கள் தழும்புகள் உம்முடைய கரங்களிலே எங்களுக்குள்ளே இருக்கிறது. நீர் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறீர். விசுவாசத்தினாலே எங்கள் இருதயத்தில் நீர் வாசமாயிருந்து எங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லாவற்றையும் நீர் உள்ளே இருந்து நீர் செயலிழக்க பண்ணி கொண்டிருக்கிறீர்.
நீர் வெளிப்பட்டு கொண்டிருக்க ஆவியானவரே, இப்படி அக்கினி எங்களுக்கு விரோதமாக எழு சத்திரை வெள்ளம் போல எழுப்பும் போது நீர் வெற்றி கொடி பிடிக்கிறீர். நீர் எங்களுக்கு ஜெய கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். வெற்றியின் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவரே, இந்த உலகத்திலே நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் நீர் எங்களை மூடி இருக்கிறேன், மறைத்திருக்கிறேன். இரத்தத்தில் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே எங்களை மறைத்து வைத்திருக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளே எங்களை மூடி மறைத்திருக்கிறீர் அப்பா. இந்த அபிஷேகம் என்கிறதான அக்கினி ஞானஸ்நானம் என்கிறதான நெருப்புக்குள்ளே இந்த ஆன்மாவானது உள்ளார்ந்த மனுஷனானவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், வளர்ந்து கொண்டு இருக்கிறான். சத்துரு நெருங்க முடியாது, தீமையை நெருங்க முடியாது, வாதை நெருங்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த நாசமோசங்களும் எங்கள்கிட்ட நெருங்கி வர முடியாது. ஏன்னா நாங்கள் உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா, உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா. நாங்கள் 24 மணி நேரமும் அந்த மேலுலகத்தினுடைய பரலோகத்தினுடைய இன்பவனத்தினுடைய தொடர்புக்குள்ளே இருக்கிறோம். பரலோக பாசைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம். பரலோக பாசைகளை பேசிக்கொண்டு நடக்கிறோம். தூதர் பாசைகளை பேசிக்கொண்டு நடக்கிறோம். தூதர்கள் கூட்டத்தோடு இருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு இருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே இருக்கிறோம். இந்த உணர்வோடு வாழும்படி கருணை கொண்டீரப்பா, அருள் செய்தீரப்பா. உடைய கருணையை நினைத்து நெஞ்சார நன்றி சொல்லுகிறேன். உள்ளார்ந்த மனுஷங்களிலிருந்து ஆவியிலிருந்து நான் உம்மை துதிக்கிறேன். வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை நானும் என் வீட்டாருமோ உம்மை சேவிப்போம் என்று வார்த்தையின்படி குடும்பமாய் இந்த தூயாவி திருத்தலத்திலே, இந்த பரலோக அனுபவத்திலே வளருவார்களா? இந்த பரலோக அனுபவத்திலே நிரம்பி வழிவார்களா? அந்த பேரின்பத்திலே அனுபவிப்பார்களா? அந்த பேர் ஆனந்தத்தை, சந்தோஷத்தை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். துக்கம், தோல்வி என்ன என்று தெரியாது போட்டப்பா. ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வெளிப்படுறீங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வெளிப்படுறீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் வெளிப்படுறீங்க. கூப்பிடும் போது நினைச்ச உடனே நீங்கள் செயலாற்றுறீங்க. அதற்காக நன்றி சொல்லுங்கள். உழைத்துக்காய் கொடுக்கிற உழைப்பை செதுக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பரலோகம் பொறுப்படுத்தி வழி நடக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆலோசனையும் துணையும் வழிபடும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.